இதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், சிஎஸ்கேட்ட வந்து இசான் கிஷன்லாம் வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாது. அது மாதிரி அதெல்லாம் கில் அன்னைக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது. அந்த பண்ண பீடை தான் இப்போ வந்து நேற்று குஜராத்தை குஜரி மஸ்து பண்ணிட்டு இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச்சை போட்டு பிளந்து எடுத்துக்கிட்டு இருக்கு. எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? விராட் கோலி இது அப்படி பண்ணாப்லையோ ஐயோ அது பண்ணக்கூடாது. சிஎஸ்கே அப்படி பண்ணுறவங்களாம் தோத்துக்கிட்டு இருக்காங்க, பண்ணக்கூடாது. அப்படி அப்போ தோத்துருவாங்கிற ஃபைனலில் அப்படி நான் சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீ பாரு, இப்போ வந்து சுப்மன் கில் இப்படி பண்ணாப்புல அவுட் ஆகி வெளியே வந்துட்டாப்லையா? வெளில வரல என்ன இல்லை, வெளியே வர போகிறாப்புல. இப்போ வந்து இசான் கிஷான் தேவையில்லாம அப்படின்னாப்புல அப்படியே போகிறாப்புல. ஓகேவா? இப்போ நான் விராட் கோலி இப்படி பண்ணாப்புல, அம்மா அப்படி பண்ணியிருக்காப்புல, அப்போ இப்படியே போயிருவாப்லையா? அதான் நானும் யோசிக்கிறேன். என்ன நான் நம்ம டீமுக்கு தான் பேசுகிறேன், நம்ம டீமுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறேன். ஏன் விராட் கோலி அப்படி பண்ணாப்புல? இருக்கிற ஃபார்முக்கு என்ன வேணா பண்ணலாம். அதான் என்ன வேணா பண்ணலாம். அந்த இதில் இருக்கியா, அதான் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அந்த வந்து ஒரு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறது, நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்து நல்லா இருக்கு. ஆமாம், எனக்கு என்னமோ உனக்கு வந்து என்னைய பிடிக்கலைன்னா நீ என்கிட்ட பேசாத, நான் உன்ட்ட சொல்லிட்டேன். தேவையில்லாமல் நீ பண்ணிட்டு என்னடா என்னதான்டா உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை? நான் ஒரு நாள் சொன்னேன்லடா, எனக்கு வந்து என்ன சிஎஸ்கே பிடிக்கலனா எனக்கு வந்து தோனியை லைட்டாக பிடிக்கும்னு சொன்னேன்ல, அன்னையிலேருந்து எறிறான்டா. என்னமோ குண்டில மிளகா அப்படியே கொட்டி விட்ட மாதிரி கருகிறான்டா அப்படி. ஆமாம், என்னடா இப்படி இருக்கியா சார்? இப்போ ஒரு வேளை இசான் கிஷான் வந்து அப்படி சொன்னனால மட்டும்தான் அப்படி ஆகிப்போச்சு, அப்படி தானே? இல்லை சொல்கிறேன், அந்த மாதிரி நடக்குதே. ஒரு வேளை ஆகிப்போமா? இவ்வளோ நேரம் இவ்வளோ சீரியஸாக பார்க்குறியே, நீ வந்து யார் வந்து ஆப்போனண்ட் வரணும்னு எதிர்பார்த்த? இவனுக்கு வந்து ராஜஸ்தான் வரக்கூடாது, ராஜஸ்தான் வரக்கூடாதுன்னு எதிர்பார்த்தியா? திரும்பி ஜிடி வந்தா சந்தோஷம். ஏன்னா சூரியன் தூக்கி போட்டு அடிப்பான்ல, அப்படியா? அப்போ ராஜஸ்தான் தான் வரணும். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நமக்கு ஈக்குவலான ஒரு ஆப்போனண்ட் அடிக்கும் போது தான் நம்மளோட பவர் வந்து சிஎஸ்கே காரனுக்கு தெரியுங்கிற காண்டி சொல்கிறேன். நீ பாரு, ராஜஸ்தான் வர போறான் அடுத்த மேட்சுக்கு, ஜிடி முடிச்சு விடுவோம். உனக்கு ஒன்று தெரியுமா, நான் டெய்லி தூங்குறதே இல்லை. ஏன்னு சொல்லு? கொசு கடிக்குது. ஏதாவது சொப்பனம் தட்டிடுச்சுன்னா, ஏன்னா எனக்கு நடக்கிற சொப்பனம் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, இப்படி நடந்தா அப்படி நடக்க, அதனால தூங்குறதுல முழிச்சே இருக்கேன். கண்ணு பாரு ரெங்கி போயிருக்கா, ஒரு மாதிரி ரெங்குது பாரு. ரெங்குதா? தூங்கல, ஒரு பழி வாங்குற வெறி தெரியுதுல்ல. என்ன பழி வாங்குற வெறி தெரியுது? பழி வாங்கணும். பெரிய பேட்டை ரஜினிகாந்த் நானு, வன்மம் வலி எல்லாம் தெரியுது. பழி வாங்கணும் சார், பழி வாங்கணும். நீ பாரு என்ன நடக்க போகுதுன்னு பாரு. வலி தெரியுது, இது தெரியுதுன்னு மும்பைக்காரன் வெளியே விரட்டி விடுங்க. நான் முதல்ல தலையில் உட்காந்து பீட மாதிரி. என்னதாண்டா உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை? ஏன்டா இப்படி அவன் ஏதோ சந்தேகமாவே பேசிட்டு இருக்கான்? புரியும்.